அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்களேன். அவங்களுடைய வரலாறுல எப்படி திருமதியில ஒரு ஹதீஸ் இருக்கு, ஹதீஸாவே கூட இருக்குது. எப்படி ஹதீஸ் இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அபூ தாலிப் வந்து வியாபாரத்துக்காக கூட்டிட்டு போறாரு. எங்க சிரியாவுக்கு, ஷாம் நாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சிரியாவுக்கு கூட்டிட்டு போறாரு. சிரியாவுக்கு அழைச்சிட்டு போகும் பொழுது அங்க ஒரு பாதிரி பார்த்துடுறாரு. ரசூலுல்லாஹ்வை பார்த்து அவர் சின்ன வயசு 17-18 வயசு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பருவத்தில் உள்ளவரை பார்த்த உடனே இவர் சாதாரண ஆள் கிடையாது, இவர் வந்து வருங்காலத்தில் தூதராக கூடியவர் அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சுக்கிறாராம். யாரு? அந்த பாதிரியார். கண்டுபிடிச்சு அபூ தாலிபை கூப்பிட்டு, இது சாதாரண ஆள் இல்லை, ஒழுங்கா பராமரிச்சுக்க, ஒழுங்கா இவரை வந்து நீங்க வளர்க்கணும், ஒழுங்கா இவரை உரிய விதத்தில் கவனிக்கணும், நாளைக்கு இந்த உலகத்தை கட்டி ஆளக்கூடியவராக அவர் வருவாரு அப்படின்லாம் அவர் முன்னறிவிப்பு செய்யறாரு. யாரு? பாதிரியார். இந்த செய்தியை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இந்த செய்தியை இமாம் திருமதி அவர்கள் எழுதிக்கிட்டு வர்றாங்க, மனாகிபுங்கிற பகுதியில் எழுதிட்டு வர்றாங்க. எழுதிக்கிட்டு வரும்போது ஒன்று சொல்றாரு பாருங்க. இந்த ரசூலுல்லாஹ்வுக்கு துணையாக அபூபக்கர் அவர்கள் பிலாலை துணைக்கு அனுப்பி வைத்தார்கள். அபூபக்கர் வந்து பிலாலையும் துணைக்கு அனுப்பி வச்சாங்களாம். யாரோட? அபூ தாலிபோட, ரசூலுல்லாஹ்வோட அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லி அந்த செய்தியில திருமதி குறிப்பிடுறாரு. ரசூலுல்லாஹ்வோட 18 வயசா இருக்கும் பொழுது அபூபக்கருக்கு 16 வயசு, பிலால் அதை விட சின்ன பிள்ளை, ரசூலுல்லாஹ்வை விட ஒரு 10 வயசு கம்மியானவர் பிலால், 8 வயசுக்குள்ள அவர். இந்த சம்பவம் நடக்கிற நேரத்தில் 18 வயசுல அபூ தாலிபோட வியாபாரத்துக்கு போறாங்களாம். துணைக்கு வந்து பிலால அபூபக்கர் அனுப்பி வச்சாராம். அப்ப நபி அவனும் ஆகல 18 வயசுல. நபி ஆகுறதுக்கு முன்னாடி அபூபக்கர் அவங்களுக்கு அப்படி ஒரு நெருக்கம் கிடையாது. இந்த நபி ஆன பிறகு அபூபக்கருக்கு ரசூலுல்லாஹ் மேல நெருக்கம் இருந்துச்சு, எல்லா வகையிலும் கவனிச்சுக்கிட்டாங்க, உறுதுணையா இருந்தாங்கன்னா ஓகே. 18 வயசு நபிகள் நாயகத்துக்கு வந்து துணையாக அபூபக்கர் ஏன் அனுப்புறாரு ஒரு ஆளை துணைக்கு? அவரோட சின்ன வயசு, ரசூலுல்லாஹ் விட 2 வயசு கம்மி அபூபக்கருக்கு. அப்ப ரசூலுல்லாஹ் விட சின்ன வயசா இருக்கக்கூடிய அபூபக்கர் யோசிச்சு பார்த்து ரசூலுல்லாஹ் போறாங்க, துணைக்கு ஒரு ஆள் அனுப்பணும்னு பிலால் அனுப்புனாங்கன்னு திருமதி இமாம் குறிப்பிடுறாரு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றேன்? இது வந்து இது கற்பனை விளங்க நமக்கு நல்ல செய்தியே காட்டி தருது. என்னப்ப 10 வயசு கூட இருந்திருக்காது பிலாலுக்கு, அவரை பிடிச்சி ஷாமுக்கு ரசூலுல்லாஹ்வோட துணைக்கு அனுப்புனாங்கன்னு இந்த செய்தி வருது. இது ஏதோ ராங் இருக்குது இதுல, இதை நீங்க நல்லா விளைவிக்கலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அப்ப ஷாமுக்கு போனாங்க, இப்படி இப்படி கதைகள்லாம் நிறைய உண்டுங்க. அப்படி மேகம் கொடை பிடித்தது, மேகம்லாம் கொடை பிடிச்சிருந்தா அம்புட்டு பேர் அல்லாஹ்வுடைய ரசூல் ஏத்துப்பாங்க. அப்படிலாம் ஒரு சம்பவம் நடந்திருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு துன்பத்தை அடைஞ்சிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா கூடுதல் கற்பனை. மேகம் கொடை பிடிச்சி அது செஞ்சு இது செஞ்சு என்னமோ எழுதி வச்சிருக்காங்க. அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா அந்த பாதிரியாருக்கு எப்படி இந்த 18 வயசு பாலகனை பார்த்துட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கண்டுபிடிக்க முடிஞ்சு? ஒரு அர்த்தம் வேணாமா? அப்ப இந்த பாதிரியார் பெரிய மறைவான விஷயங்கள் அறிஞ்சவர் ஆகுறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய 18 வயசுலயே கண்டுபிடிச்சி இவர் தான் முகமது, வருங்காலத்தில் பெரிய ஆளாவார்னா அப்ப ஜோசியத்தை நம்ம நம்புற மாதிரி ஆகலையா? இவர் எப்படி ஒரு மனிதரை 18 வயசு பாலகனை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஆவார்னு கண்டுபிடிக்க முடியும்? இந்த சம்பவமே அடிப்படையில் தப்பு. அபூ தாலிபு தான் வளர்த்த காரணத்தினால வியாபாரத்தை கூட்டிட்டு போயிருக்கலாம், போனார்னு கூட அடி சொல்ல முடியாது, கூட்டிட்டு போயிருக்கலாம், வியாபாரத்தை படிச்சு கொடுத்திருக்கலாம், ட்ரைனிங் கொடுத்திருக்கலாம். அந்த அளவுக்கு நடந்திருக்கும்னு சொன்னா அது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா அங்க பார்த்து பாதிரியார்கள்லாம் பார்த்துட்டு இவரை பக்குவமா வளர்த்துக்கிறீங்க, வருங்காலத்தில் தூதரா போவார்னு சொன்னாங்கன்னா இது ஆதாரம் இல்லை. இருக்கு சில கிதாபுகள் எழுதி வச்சிருக்கிறாங்க, எழுதி வச்சா கூட இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லை. அதே மாதிரி எடுத்துக்கிறங்க, இப்ப சில ஆதாரப்பூர்வமான நூல்களில் உள்ள சம்பவத்துக்கு நான் சொல்ல முடியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பால் ஊட்டுவதற்காகத்தானே எங்க அனுப்புனாங்க? ஹலீமாட்ட அனுப்புனாங்க, பால் ஊட்டுவதற்காக வேண்டி. பால் குடிய மறக்கக்கூடிய பருவம் எவ்வளவு? 2 வயசு. ஒரு குழந்தைய கொடுத்தோம்னா ஒரு 2 வயசுல குழந்தை வந்து பால் குடிக்கிறத, தாய்ப்பால் குடிக்கிறத மறந்துடும். மறந்தவன் என்ன நடக்கும்? சாதாரண உலகத்தில் என்ன நடக்கும்? ஒரு தாய் வந்து குழந்தைய கொண்டு பால் குடிக்க ஒரு இடத்துல விட்டுருந்தாங்கன்னா மறந்தவன ஒண்ணு தூக்கிட்டு வந்துருவாங்க. தாய் வந்து பெத்த தாய் வந்து பிள்ளைய வந்து அவ்வளவு காலத்துக்குலாம் பிரிஞ்சிருக்க மாட்டாங்க, எப்படியாவது உடனே அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்க. இதான நடக்கும். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, ஹலீமா அவங்கள்ட்ட வந்து 6 வயசு 7 8 வயசு வரைக்கும் ரசூலுல்லாஹ் வளர்ந்தாங்களாம். 8 வயசு வரைக்கும் வளர விடுவாங்களா? எழுதி வச்சிருக்காங்க, ஓகே, சில கிதாபுகள்ல அப்படி எழுதப்பட்டிருக்குது. 8 வயசு வரைக்கும் எதுக்காக வேண்டி இன்னொரு இடத்துல வளர விடுறாங்க?
பால் குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துல கொடுக்கறாங்க. 2 வயசுல பால் குடி மறந்துடும். அப்புறம் திட உணவுகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே குழந்தைய கூட்டிட்டு வந்துருவாங்கல்ல. 8 வயசு வரைக்கும் இருந்ததாகவெல்லாம் அதுல சரித்திர நூல்கள்ல எழுதி வச்சிருக்காங்க. சில கிதாபுகள்ல இப்படிலாம் இருக்குது. அப்ப இந்த மாதிரி சம்பவங்கள்ல கொஞ்சம் கூட குறை இருக்கிறதுனாலதான் இதை நம்ம விமர்சிக்கிறோம். அதனால வியாபாரத்துக்கு போனது நெசம், அங்க அந்த பாதிரி பார்த்தாரு, அந்த மாதிரி பார்த்தாரு, நிறைய சம்பவங்கள் இருக்கு. இவர் பார்த்து சொன்னாரு, அவர் பார்த்து சொன்னாரு. மக்காவில் ஒரு பிரபலியமான ஜோசியர் இருந்தாரு. அவர் ஒரு நாள் இணைஞ்சாரு, மக்கள் எல்லாம் கூட்டி, இன்றைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது, அந்த குழந்தை முக்கியமான குழந்தை, நம்ம ஊர்ல தான் பிறந்திருக்குது அப்படின்லாம் ஜோசியம் சொன்னாருலாம் ஹதீஸ் கிதாபுங்கிற பேர்ல எழுதி வச்சிருக்காங்க. அப்ப இந்த ஜோசியத்தை நம்ம நம்புற மாதிரியான அடிப்படையில தான் அந்த செய்திகள் அமைஞ்சிருக்குது. அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை மனம் முடிச்சாங்க. அதாவது சின்ன வயசுல அவங்க இருந்தது ஹலிமாட்ட பால் குடிச்சாங்க. ஓகே, ஹலிமாட்ட பால் குடிச்ச பிறகு அபு தாலிப் எடுத்து வளர்க்கறாங்க. தாயார் இறந்த பிறகு அபு தாலிப் பெரிய தகப்பனார் எடுத்து வளர்க்கறாரு. வளர்த்து ஏதோ அவருக்கு தெரிஞ்ச வியாபாரம் போக்குவரத்து எல்லாம் கத்து கொடுத்திருப்பாரு. அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அபு தாலிப் தான் பண்ணி வச்சிருப்பாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ணாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதலாவது திருமணம் ஹதீஜா நாயகி தான், முதல் மனைவி அவங்க தான். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒண்ணுக்கு ஹதீஸ் நூல்கள்ல ஆதாரம் இருக்குது. ஹாக்கிம்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 25 வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் ஹதீஜாவை மணந்தார்கள். கல்யாணத்துக்கு வயசு ரெக்கார்டு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 25 வயசு நிறைவடையும் பொழுது அவங்களுக்கு ஹதீஜா நாயகி என்ன செய்யறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. ஆனா ஹதீஜா நாயகிக்கு அந்த நேரத்தில் எத்தனை வயசு என்பதுல 2-3 கருத்து இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு என்பதுல உறுதியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசுங்கிறது உறுதியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு 25 வயசு ஆயிருக்கும் பொழுது ஹதீஜா நாயகிக்கு 30 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. 35 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. 40 வயசு என்று ஒரு அறிவிப்பு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் பண்ண நேரத்தில் ஹதீஜா நாயகிக்கு 40 வயசு, 35 வயசு, 30 வயசு என்று சொல்லி 3 விதமான அறிவிப்புகள் இருக்குது. இந்த 3 விதமான அறிவிப்புகள்ல 30 வயசுங்கிற அறிவிப்பு தான் கொஞ்சமாவது ஒரு அறிவிப்பாளர் சரியா இருக்குது. இன்னும் சொல்ல போனாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா நாயகியை கல்யாணம் பண்ணி அவங்க 4 3 7 குழந்தை பெற்றிருக்கிறாங்க. 4 ஆம்பளை பிள்ளையும் 4 பொம்பளை பிள்ளையும் 3 ஆம்பளை பிள்ளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறக்குது ஹதீஜா நாயகி மூலமா. அப்ப கல்யாணம் பண்ணும்போது 40 வயசுன்னா நம்ம எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு 25 வயசு, ஹதீஜா நாயகிக்கு 40 வயசுன்னா பரவாயில்ல தெரிஞ்சிருக்கணும். 40 வயசுன்னா அந்த 7 குழந்தை இந்த பிறந்த இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க குழந்தை பெறக்கூடிய பருவத்தெல்லாம் கடந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஓடி போயிருக்கும். அதனால அந்த அறிவிப்புல வச்சு பார்த்தா கூட இந்த 30 வயசுன்னு சொல்றாங்க, விதவையா இருந்தாங்க சரி, 30 வயசு என்று சொல்லக்கூடிய அறிவிப்பு தான் அறிவிப்புலையும் சரியா இருக்குது, அறிவுக்கு ஏற்றதா இருக்குது. 7 குழந்தை பிறக்கணும். ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு 40 ஒரு 45 வயசுல என்ன ஆயிரும், ஒரு 50க்குள்ள அந்த மாதவிடாய் நிக்கக்கூடிய பருவம் வந்துடும். அதுக்கு மேல குழந்தை பெற்றதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட நிலைமை இருக்கும் பொழுது 40ல கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமேல அவங்க குழந்தை 7 குழந்தை பெற்றதுங்கிறதுக்கு குறைவான சாத்தியம் இருக்குது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுல ஹதீஜாவை கல்யாணம் பண்ணாங்கன்னு பரவாயில்ல நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். பரவாயில்ல தெரிஞ்சாலும் அதை பரிசீலிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஏன்னா அப்போலாம் கரெக்டா இத்தனை வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னு அப்படி குறிப்பெல்லாம் யாரும் எடுத்து வச்சுக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வயசு 25 என்பதற்கு அதுக்கு ஒரு குறிப்பு இருக்குது. முஸஅப் இப்னு அப்துல்லா என்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாரு. அது ஆதாரப்பூர்வமான ஹதீஸாக அது சொல்லப்பட்டு 25 வயசு. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய குழந்தைகளை எத்தனை பிள்ளைங்க அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 4 பெண் குழந்தைகள் என்பதுல கருத்து வேறுபாடு கிடையாது. ஏன்னா 4 பேருமே இருந்தாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆன பிறகு அந்த 4 குழந்தைகளும் உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால 4 பொம்பளை பிள்ளைங்கிறதுல யாருக்கும் 2வது கருத்தே கிடையாது. ஸைனபு, ருக்கையா, உம்மு குல்தூம், ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய 4 பொம்பளை பிள்ளைங்க யாருன்னு கேட்டா இவங்க எல்லாம் முந்திய மூத்தா போல அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்ன பிறகு இவங்க உலகத்தில் வாழ்ந்தாங்க. வாழ்ந்ததுனால அவங்களும் கவனிக்கப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மகன் கவனிக்க